டார்லிங், குப்பு டார்லிங், பேபி டார்லிங். கண்ணை முடிச்சிங்க. எப்படா கண்ணு மூடுவ காத்துட்டு இருக்கிறியா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்க காட்டி இருக்கிற வீரம், செஞ்சிருக்கிற வீரம். ஓட்டு வாங்கி விட்டீங்களே. நான் எங்க விட்டேன்? இப்ப நீ விடுற மோட்டர் பைக்கு கொண்டாந்து எங்க விட்டுருக்குது பாத்தியா? எனக்கு உங்களை அப்பவே பிடிச்சு போச்சு. எப்பா தலை விட்ட விழுந்து அப்பவா? ஓங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்பா அப்படி அப்படி உனக்கு என்ன பிடிச்சிருக்குது? பிடிக்கிற உங்க அப்பனுக்கு என்ன பிடிக்கலையே? ஐயோ, அதையும் கேக்குறீங்க? நீங்க படுகாயத்தோட பேஷண்டா வந்து விழுந்த உடனே எங்க அப்பாவுக்கு ஒரே குஷி. குச்சாரா? ஆமா, இவ்வளவு நேரம் அவர் தான் வைத்தியம் பண்ணிட்டு இப்பதான் போறாரு. உங்க அப்பா எனக்கு வைத்தியம் பார்த்தானா? இன்னுமா உயிரோட இருக்கிற? உங்க அப்பா இருக்கிறானே, அடிபட்டவனை கட்டா பின்னால பேயா அறையான். ஐயோ, இது என்னது? தலை கணக்குது. பேண்டேஜ். பேண்டேஜ் அது உங்க அப்பா கட்டுறா? தலப்பா கட்டிருக்கானா இல்ல தலைக்கட்டு கட்டிருக்கானா? என்னன்னா மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை பார்க்கணும்னு நினைச்சானா? எனக்கு தெரியும், உங்க அப்பா எல்லாம் வெளியில செஞ்சிருக்கான். ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? என்ன பின்ன உன்னையும் பக்கத்துல உட்காரிட்டு கண்ணையும் மூடிட்டான், கையும் கட்டிட்டான். அவன் தெரியல. ஐயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக நாடி எல்லாம் பார்த்தாரு. நாடியா? மிச்சர். ஐயோ, திருடா திருடா. என்ன நாடி பக்கற மாதிரி மாத்தி திருடிட்டான். ஐயோ, என்கிட்ட தான் இருக்கு. எப்ப எடுத்த? நீங்க கீழே விழுகும் போது அதுவும் கீழே விழுந்துட்டு நான் தான் எடுத்து. ஆமா, இந்த காஞ்சராம வில்லன் படம் தூக்கிட்டு போனது ராஜு தெரியுமா? தெரியாதே. ஓடு ஓடு போன ஓடு. கை தாங்க பிடிச்சு வரேன். நான் என்ன புள்ள தாச்சியா? அப்பா, நம்மளால முடியாதுப்பா. ஒரு இடம் பாக்கி இல்ல, எல்லாம் தேடியாச்சு, ஆளே கிடைக்கலையே. என்னடா செய்யுது? உந்தன் சம்பம் என்னிடம் பலிக்குமாடா? வாடா மச்சம் வாடா, ஏடா மூடா
ஜம்பம் என்னிடம் பலிக்குமாடா வாடா மச்சான் வாடா ஆசை மட்டும் பெருசா இருந்தா அதிர்ஷ்டம் வருமாடா மீசை மட்டும் பெருசா இருந்தா வீரம் வருமாடா ஆசை மட்டும் பெருசா இருந்தா அதிர்ஷ்டம் வருமாடா மீசை மட்டும் பெருசா இருந்தா வீரம் வாடா காசுக்காக காரியம் செஞ்சா கருணை வருமாடா வெறும் காசுக்காக காரியம் செஞ்சா கருணை வருமாடா கைக்கு கையா சண்டை போட தைரியம் உண்டோடா ஏண்டாடு 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 வாடா மச்சான் வாடா ஏடா மூடா உந்தன் ஜம்பம் என்னிடம் பறிக்குமாடா வாடா மச்சான் வாடா தண்டனைக்கு தப்பியுடன் தரணியில் உண்டோடா எடா 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 தப்பி போன திருடனை கூட தர்மம் விடுமாடா டாய் தண்டனைக்கு தப்பிய திருடன் தரணியில் உண்டோடா எடா 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 தப்பி போன திருடனை கூட தர்மம் விடுமாடா அன்பு புகழும் கொள்ளையன் கூட ஆகப்பட்டு கொண்டாண்டா எடா 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 அவனே அப்படியானா நீ என்ன அப்பம் மகனோடா போடா வாடா மச்சான் வாடா பயப்படாம வாடா ஏடா மூடா உந்தன் ஜம்பம் என்னிடம் பலிக்குமாடா வாடா மச்சான் வாடா சொந்த புத்தி இருந்தா நல்ல சோத்துக்கு வழியுண்டு இந்த புத்தி இருந்தா அங்கே கம்பி கதை உண்டு சொந்த புத்தி இருந்தா நல்ல சொத்துக்கு வழியுண்டு இந்த புத்தி இருந்தா அங்கே கம்பி கதை உண்டு அம்மா இருந்தா அவளை கேளு பாசம் என்னென்று உங்க அம்மா இருந்தா அவளை கேளு பாசம் என்னென்று அடுத்தவன் சொல்லை கேட்டு கெட்டவன் 1000 பேர் உண்டு ஏண்டாடு 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 வாடா மச்சான் வாடா பயப்படாம வாடா முதல்ல நாம் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறோம். எப்படி? என்ன வந்துட்டியா?
யாருக்கு தெரியும்? எப்படி போய் பங்களா சேர்றது? அதுவும் யாருக்கு தெரியும்? இப்படியே போய் பாப்போம், எங்கேயாவது வழி கிடைக்குதாங்க. இப்படி செஞ்சா என்ன? ஐயோ, அந்த பலகார பசங்க நம்மள தேடிக்கிட்டு இங்கேயே வந்தாலும் வந்துருவாங்க. வாங்க போறேன். கொஞ்சம் புஷ்பகிரி எஸ்டேட். அடடே, புஷ்பகிரிக்கு வந்துட்டோமா? ஏன் சரியா தெரியுமா உங்களுக்கு? இந்த எஸ்டேட்டை சேர்ந்த ஒரு பையன் என் கூட காலேஜ்ல படிச்சான். அவன் பேரு பிரபாகரன். எப்படியாவது அவன் வீட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டா இனி ராத்திரி அங்கேயே தங்கிடலாம். அப்ப வாங்க போலாம். எஜமான், என்ன உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. யாரும் இந்த ராத்திரி நேரத்துல? ராஜேந்திரன் பேரா? ராஜேந்திரன் தனியாவ வந்திருக்கான்? இல்லைங்க, கூட ஒரு பொண்ணு வந்திருக்கு. அவனேதான் நல்ல மாட்டிக்கிட்டான். யாருக்கு தெரியலையே? நான் பிரபாகரனுடைய ஃப்ரெண்ட். என் பேர் ராஜேந்திரன். அந்த மாணவ தலைவர் ராஜேந்திரன் தெரியாதா? உட்காரு, வா உட்காரு. அப்படித்தான் சில பேரை நான் ரொம்ப பிரியமா சொல்லிட்டு இருந்தாங்க. அது யாரு? உன்னுடைய மனைவியா? இல்ல இல்ல, என் ஃப்ரெண்டு. ஊட்டிக்கு வந்தா நாங்க ரெண்டு பேரும் வழி தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நல்ல வேலை என் ஃப்ரெண்டு பிரபாகரன் கொடுத்த அட்ரஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை வச்சு தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டீங்க இல்லையா? ரொம்ப நல்லதா போச்சு. நான் பிரபாகரனுடைய ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். காலேஜ் படிப்புக்கு அப்புறம் பிரபாகரன் சந்திச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. இங்கதானே இருக்கேன். இல்ல, மெட்ராஸ் இருக்கிறான். நாளைக்கு காலையில வந்துருவான். அப்ப சாரி சார், வேலை கட்ட வேலை உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்கோம். எங்களை மன்னிச்சுங்க, நாங்க வரோம். போடுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ராத்திரியை தங்கி பிரபாகரன் வந்ததுக்கு பிறகு அவனோட 4 நாள் ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு தான் இங்க இருந்து போகணும். என்ன தம்பி யோசனை பண்ற? ஒண்ணும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் கூட இனி ராத்திரி இங்கதான் தங்கிட்டு போகலாம்னு வந்தோம். காவல் பறவைகள் எங்கேயோ இருக்கிற மரக்களை தேடி போற மாதிரி இந்த இடத்தை தேடி வந்திருக்கீங்க இல்லையா? இது உன் வீடு மாதிரி இஷ்டப்படி தாராளமா தங்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் பிரபாகரன் கொண்டு போய் விட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துங்க. காலையில பேசுவோம். சார், பிரபாகரன் என் உயிர் நண்பன், ரொம்ப நல்லவன். நீங்க அவனை விட 10 மடங்கு நல்லவனா இருக்கீங்க. காய்ச்சல போமா, சங்கோஜப்படாம போ. இதுதாங்க நம்ம சின்ன ஏரியமானுடைய ரூம். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் போய் சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்பாடா, இன்றைக்காவது கொஞ்ச நேரம் நிம்மதியா ஆபத்து இல்லாம இருக்கும். என்ன ராஜா சொல்றீங்க? நாம இப்பதான் பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன ஆபத்து? இந்த திவான் பகதூர் யார் தெரியுமா? யாரு? என்ன கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்தாங்களே, அவங்களுடைய பேர் அழின்னு நினைக்கிறேன். உனக்கு ஏன் அப்படி தோணுது? என்ன அடைச்சு வச்சிருந்த ரூம்ல இவருடைய போட்டோ ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன ஆள் வச்சு கொல்ல முயற்சி பண்ணிருந்து? இதுல சந்தேகமே இல்லை.